Hello all, welcome to day 18 of MySQL series. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MySQL இருக்கக்கூடிய டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், யூ கேன் ஈஸிலி கிராக் த இன்டர்வியூஸ். ஓகேயா? ஸோ ஆஸ் அ டேட்டா சயின்டிஸ்டாவோ இல்லை டேட்டா அனலிஸ்டாவோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்திகிட்டே இருப்போம். இது கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, நம்ம கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நோட் புக் எடுத்துக்கோங்க, அதேமாதிரி பென் எடுத்துக்கோங்க. வாட் எவர் ஐம் கோயிங் டு டெல் யூ, ட்ரை டு நோட் இட் அவுட். ஓகே, நோட் இட் அவுட். சரி, இப்போது நம்ம இதில் என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது டேட் அண்ட் டைம்னா என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். விச் மீன்ஸ் டேட் அண்டு டைம் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, கொஞ்சம் குயிக்காக சொல்லிடுறேன். ஸோ செகண்ட், we are going to discuss about date and time functions, current date and time functions. மூணாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது. ஓகே, டேட்டாவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்றது இது மிஷின் லேர்னிங்கில் ஃபீச்சர் இன்ஜினியரிங்க்கு கூட பயன்படுத்துவாங்க இந்த விஷயத்தை. ஓகே, அதே மாதிரி நம்ம ஃபோர்த் ஒன் we are going to discuss about பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ், பை யூஸிங் அ மந்த் நேம், டே நேம், அந்த மாதிரி. அஞ்சாவது டேட் ஃபார்மேட், இது யூஸ் பண்ண போகிறோம். ஆறாவது we are going to use the another type which is window functions, date sub, date add, இதெல்லாம் இருக்குது. டேட் சப், டேட் ஆடு, இதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டேட் டிஃப்ரென்ஸ்னால் என்ன அப்படின்ற ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸும் நான் சொல்கிறேன். இது எப்படி டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா அனலிஸ்ட் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு நான் வச்சுருக்கக்கூடிய டேட்டா பேஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, I'm having the database of some business data. ஓகே, ஸோ இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ த லிங்க் ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு ஒரு டேட்டா செட் இருக்குது. என்ன இருக்குது? ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டை நான் என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் ஃபார்மேட் மார்க்கெட் கொடுத்துட்டேன். இப்போ டிஎஸ்சி கஸ்டமர் பர்ச்சேசஸ்னு தரேன், கஸ்டமர் பர்ச்சேசஸ் அப்படின்னு தரேன். அப்போது இதில் என்னென்ன மாதிரியான காலம்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ப்ராடக்ட் ஐடி இருக்குது, வெண்டர் ஐடி இருக்குது, மார்க்கெட் டேட் இருக்குது, கஸ்டமர் ஐடி, குவான்டிட்டி, காஸ்ட் டு கஸ்டமர் ஃபார் குவான்டிட்டி, டிரான்சாக்ஷன் டைம் அப்படின்னு பலது இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய டேட்டாக்களை பார்க்க போகிறேன். எப்படி டேட்டாக்களை பார்க்குறது? கஸ்டமர் பர்ச்சேசஸ்ன்ற ஒரு டேபிள், இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை பார்க்கணும். எப்படி பார்க்குறது? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் பேர் என்ன? கஸ்டமர் பர்ச்சேசஸ். ஓகே, கஸ்டமர் பர்ச்சேசஸ் அப்படின்ற டேபிளில் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ யூ கேன் see that we have a number of data over here. இந்த டேட்டாவில் இருக்குது. ஸோ இந்த டேட்டாவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸை வச்சு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எப்படி இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ண போகிறாங்கன்ற ரியல் டைம் சினாரியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னு சொன்னேன், கரண்ட் டேட் அண்ட் டைம். ரைட்டா? கரண்ட் டேட் அண்ட் டைம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி we are going to see what are the data types are available அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பார்க்க போகிற டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது, டைம்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, டேட் டைம்னு ஒன்று இருக்குது, அடுத்து டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு ஒரு டேட்டா டைப்ஸ் இருக்குது. டேட்டா டைப்னா என்ன? டேட்டானா இன்ஃபர்மேஷன். டேட்டா டைப்னா அது எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை கொண்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு டேட் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூ கைஸ் நோ தட் இயர், மந்த், டே, இதெல்லாம் இருக்கிறது டேட்டுன்ற டேட்டா டைப். டைம்னா என்ன? ஹவரு, மினிட்டு, செகண்டு. ஸோ இது ரெண்டையும் சேர்ந்ததை நம்ம என்ன சொல்லுவோம்னா டேட் டைம்னு சொல்லுவோம். அப்போ என்ன இருக்கும்? இயர், மந்த், டே இருக்கும், அதேமாதிரி ஹவர், மினிட், செகண்டும் இருக்கும். டைம் ஸ்டாம்ப்னா என்னென்னா, இது கூடவே அதோட ஜோன், அதாவது என்ன கண்ட்ரி அப்படின்றத கூட மென்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஐஎஸ்டி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், யூடிசி. ஸோ இந்த மாதிரி அந்த கண்ட்ரியோட ஜோனையும் சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஐஎஸ்டி, யூடிசி, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியதை நம்ம வந்து டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சரி, ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டேட் டைம் அண்ட் டேட் டைம், டைம் ஸ்டாம்ப் இதெல்லாமே. ஓகே, சரி. இப்போது இதில் இருக்கக்கூடிய டேட்டாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா,
டிரான்சாக்ஷன் டைம் இருக்குது. டிரான்சாக்ஷன் டைம்ன்றது என்ன டேட்டா டைப்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், டைம்ன்ற டேட்டா டைப், மார்க்கெட் டேட்டு, டேட்ன்ற டேட்டா டைப். இது ரெண்டையும் சேர்ந்து ஒரே மாதிரியாக இருந்ததுன்னா அது வந்து நமக்கு எப்படி இருக்கும், டேட் டைம் டேட்டா டைப்பாக இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். சரி, இப்போ உங்களுக்கு டேட்டா டைப்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம், விச் இஸ் கரண்ட் டேட் அண்டு டைம் ஃபங்க்ஷன்ஸ். இதில் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செலக்ட்டு என்னெல்லாம் நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கரண்ட் டேட். கரண்ட் டேட்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இன்றைக்கி டேட்டை கொடுக்கும். ஓகே, என்ன பண்ணுது, இன்றைக்கி டேட்டை கொடுக்கும். அதே மாதிரி we have a current time. கரண்ட் டைம் என்ன, இப்போது 5:50 25 செகண்ட் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி யூ கேன் யூஸ் செலக்ட்டு, ஷார்ட் ஃபார்மில் கர் டேட் அப்படின்னு கொடுக்கலாம். கர் டேட்டும் நமக்கு சேம் ரிசல்ட்டை கொடுக்கும். அதே மாதிரி கர் டைம்னு கொடுக்கலாம். கர் அப்படின்றது ஷார்ட் ஃபார்மில் கர் டைம், கர் டேட் யூ கேன் யூஸ். வி ஆர் கோயிங் டு கெட் த ரிசல்ட், த சேம் ரிசல்ட் வந்துருக்கா. அதே மாதிரி யூ கேன் யூஸ் ஃபியூ மோர் திங்ஸ், ஜஸ்ட் நவ்னாலும் டேட்டு கூட டைமும் எனக்கு சேர்ந்து வரும். ஓகே, ஸோ இதை அஞ்சு விதமாக எழுதியிருக்கேன். ஓகே, கரண்ட் டேட்டுன்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எழுதலாம், இல்லை ஷார்ட் ஃபார்மில் கரண்ட் டேட் எழுதலாம், கரண்ட் டைம் ஃபுல் ஃபார்மில் எழுதலாம், இதெல்லாம் இந்த மாதிரி எழுதலாம். ஓகே, அப்புறம் நவ்னா டைமும் டேட்டும் சேர்ந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இது ரியல் டைமில் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கேன், எனக்கு இன்றைக்கி என்னென்னலாம் விற்றுருக்குன்னு நான் பார்க்குறோம். ஸோ ஒரு சாயந்தர வாக்கில் இன்றைக்கி என்னெல்லாம் விற்றுருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சேன்னா கரண்ட் டேட்டை கொடுக்கலாம். இல்லை இந்த டைம் இப்போ நான் பார்க்குற டைமில் எனக்கு என்னென்ன பொருளாக விற்றுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் டைம் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நீங்கள் ஃபில்டர் பண்ணவும் செய்ய முடியும். இப்போ இதை எப்படி ஃபில்டர் பண்ணுறது, உதாரணத்துக்கு எங்கிட்ட இந்த கஸ்டமர் பர்ச்சேசஸ் டேபிள் எடுத்துக்கோங்க. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர் பர்ச்சேசஸ் வேர் மார்க்கெட் டேட் ஈக்குவல் டு கரண்ட் டேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு டேட்டா இல்லை. ஏன் இல்லை, இன்றைக்கி டேட்டில் எந்த பொருளும் விற்றுருக்காது, ஏன்னா அது பழைய டேட்டா இல்லையா. ஸோ ஆக்சுவலாக அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தது அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் கிடச்சிருக்கும். அதே மாதிரி டிரான்சாக்ஷன் டைம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டைம் வச்சு கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இப்போ ஏதாவது அந்த மாதிரி அந்த டைமில் விற்றுருந்தது அப்படின்னா யூ கேன் ஃபில்டர் வித் தட் திங். கஸ்டமர் பர்ச்சேசஸ் வேர் டிரான்சாக்ஷன் அண்டர்ஸ்கோர் டைம் ஈக்குவல் டு கரெக்ட் டைம் அப்படின்னு தரேன். கரெக்ட் டைம்னா இன்றைக்கி டைம், இப்போ டைம், இந்த டைமில் எதுவுமே விற்கலை அப்படின்றது வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ரியல் டைமில் அன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் எப்படி விற்றுருக்கு, இல்லை அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் என்ன விற்றுருக்குன்றதை யூ கேன் லுக் இன் டு தோஸ். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸில் வாட் ஆர் த திங்ஸ் வி டிஸ்கஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நோட் பண்ணுறேன். ஸோ 4 டேட்டா டைப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்த விஷயங்கள் அப்படின்றது என்னது, கரண்ட் ஆர் கரெக்ட் டேட் அப்படின்றது, கரண்ட் டேட் ஆர் கரெக்ட் டேட். அடுத்து கரண்ட் டைம் ஆர் கரெக்ட் டைம். ஓகே, மூணாவதாக என்னது, நவ் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபஸ்ட்டு டைப். ரெண்டாவது என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி டேட்டாக்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, இயர் தனியாக, மந்த்து தனியாக, டே தனியாக எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது மிஷின் லேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஓகே, அப்போ நான் அதை எப்படி பண்ணுறன்றதை நீங்கள் கவனிக்கலாம். ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய டேபிளில் பல டேட்டாக்கள் இருக்குது. அதில் மார்க்கெட் டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அதிலிருந்து நான் எப்படி இயரை தனியாக, மந்த்தை தனியாக பிரிக்கிறேன்றதை பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயர் ஆஃப் மார்க்கெட் டேட் ஆஸ் இயர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்து வேறு என்ன இருக்குது, மந்த்து தனியாக பிரிப்போமா, மந்த் ஆஃப் மார்க்கெட் டேட். இது என்ன பேர் வைக்கிறோம், இதுக்கும் மந்த்துன்னு ஒரு பேர் வைக்கிறேன். அடுத்து என்ன இருக்குது, டே, டேவையும் கொடுப்போம், டேன்ற ஃபங்க்ஷன். ஸோ இப்போ செலக்ட் பண்ணுறேன், மார்க்கெட் டேட்லேருந்து இயரை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், மார்க்கெட் டேட்லேருந்து மந்த்தை மட்டும் செலக்ட் பண்ணுறேன், மார்க்கெட் டேட்லேருந்து டேவை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே we are going to mention market date as date from customer purchases கொடுத்தா no issues, we are going to get the result. ஓகே, இங்கே மேபி உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தால் let me use this as well. ஓகே, ஒரு மார்க்கெட் டேட்டையும் நம்ம ட்ரை பண்ணலாம், மார்க்கெட் டேட்.
ஸோ இந்த மார்க்கெட் டேட்லேருந்து இயரை தனியாக மந்த்து தனியாக டேட்டை தனியாக பிரிச்சிட்டோம். இப்படி தான் அந்த டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ஒர்க் ஆகும். இயர் தனியாக மந்த்து தனியாக டேட் தனியாக எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் இயர் வைஸ் அனாலிசிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இதில் பல டேட்டாக்கள் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்றது எனக்கு தெரியணும். இந்த டேட்டாவில் இது ஒரு பிஸ்னஸ் டேட்டா. இதில் எனக்கு என்ன தெரியணும், ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ பொருட்கள் விற்றுருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் த ஃபங்க்ஷன், த இயர் ஃபங்க்ஷன். இப்படி பாருங்கள், செலக்ட் பண்ணுறோம் இயர் ஆஃப் மார்க்கெட் டேட் ஆஸ் இயர் அப்படின்னு கொடுத்துருவோமா, இயர் கமா த சம் ஆஃப் குவான்டிட்டி தானே இல்லையா, குவான்டிட்டி அப்படின்றத நான் தரேன். குவான்டிட்டி தானே இருக்குது, குவான்டிட்டி ஆஸ் டோட்டல் குவான்டிட்டி ஃப்ரம் கஸ்டமர் பர்ச்சேசஸ் அப்படின்னு கொடுத்தார். கொடுத்தீங்கன்னா யூ கேன், ஓ சாரி, I have to use the group by, மறந்துட்டேன். group by 1 என்னது அந்த இயர் கொடுத்தோன்னா, ஸோ 2019 எவ்வளோ குவான்டிட்டி விற்றுருக்கு, 2020 எவ்வளோ குவான்டிட்டி விற்றுருக்குன்றது எனக்கு வந்திருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் அ கிரேட் திங். ஓகே, அதே மாதிரி மாதத்தை வச்சு நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ விற்றுருக்கு அப்படின்றது, ஒவ்வொரு நாளும் எவ்வளோ விற்றுருக்குன்றதும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பை யூஸிங் திஸ். ஸோ ஈஸியில் ரைட். இதே மாதிரி மந்த் வைஸ் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்துருக்குன்னு தெரியணுமா, இங்கே பாருங்கள், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, செலக்ட் பண்ணு, மந்த்து செலக்ட் பண்ணு, கவுண்ட் ஸ்டார்னால் கவுண்ட் பண்ணுறோம், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு ஒவ்வொரு மாதமும் வந்துடுச்சா. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணலாம். சரி, அடுத்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ். பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் அனாலிசிஸ் அப்படின்றது நேம் வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது. உதாரணத்துக்கு செலக்ட் பண்ணுறேன், இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மந்த் நேம் அப்படின்ற ஃபங்க்ஷன். மந்த் நேம் ஆஃப் மார்க்கெட் டேட் ஹஸ் மந்த்து நேம் கொடுத்துட்டு, இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, சம் ஆஃப் ரெவன்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது சம் ஆஃப் எதையும் மல்டிப்ளை பண்ணால் ரெவன்யூ கிடைக்கும், குவான்டிட்டியும் காஸ்ட்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரெவன்யூ கிடைச்சிடும். நம்ம என்ன பண்ணுறோம், சம் ஆஃப் குவான்டிட்டி இன்ட்டு காஸ்ட் டு கஸ்டமர் பர் குவான்டிட்டி அப்படின்னு இருக்குது. அதை நான் இங்கே போடுறேன். ஆஸ் ரெவன்யூன்னு வச்சுப்போமா பேர். from customer purchases group by 1 அப்படின்னு தரேன், group by 1. அப்போது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ விற்றுருக்குன்ற அனாலிசிஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அனாலிசிஸாக பண்ணலாம். ஓகே, ஒவ்வொரு மாதமும் அதே மாதிரி ஒவ்வொரு வீக் டேஸ்லையும் எனக்கு எவ்வளோ விற்றுருக்குன்னு பார்ப்போமா. ஓகே, அதையும் நான் டைப் பண்ண விரும்பலை, ஸோ ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். டே நேம், மார்க்கெட் டேட்லேருந்து டே நேமை எடுத்து அதை வச்சு குரூப் பை பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் கிடைக்கும். பாருங்கள், சாட்டர்டே இவ்வளோ விற்றுருக்கு, வெனஸ்டே இவ்வளோ விற்றுருக்கு. ஸோ இந்த ஷாப்பே மோஸ்ட்லி இந்த 2 நாள் தான் நடைபெறுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டேட்டா படி சாட்டர்டே அண்ட் வெனஸ்டே டேட்டா மட்டும் தான் இருக்குது. அதனால தான் நமக்கு இந்த அவுட்புட் போட்டு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் கெட் திஸ் திங். ஓகே, இது எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னா, இருக்கிற மாதத்தில் எந்த மாதம் அதிகமாக என் பிஸ்னஸ் ரன் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒண்டர்லா இருக்குது, இல்லை வந்து ஒரு வாட்டர் தீம் பார்க் இருக்குது அப்படின்னா, அது எப்போவுமே பயங்கரமான ரெவன்யூவை கொடுக்குமானா அது ஒரு கேள்விக்குறி தான் இல்லையா. ஸோ இந்த இடத்துல போன எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, யூ கேன் see that I can order this இல்லையா. ஆர்டர் பை 2ன்னு தரேன். 2னா என்ன, ரெண்டாவது காலம் ரெவன்யூ இல்லையா. ரெவன்யூ வச்சு நான் ஆர்டர் பை 2 டிசெண்டிங் அப்படின்னு நான் தரேன். கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆனது ஆகஸ்ட்டில் தான் யூஸ்வலாக ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் வண்டர்லாவோட டேட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வண்டர்லாவோட ரெவன்யூ டேட்டா இருக்குது. இப்போ நீங்கள் அதை இந்த மாதிரி மந்த்லி சம்மரைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது எது பீக் டைமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல் காலேஜஸ் லீவ் டைமில் தான் அந்த வண்டர்லா, அந்த வாட்டர் தீம் பார்க் அதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு இதை பயன்படுத்துவாங்க. ஓகே, ஸோ அடுத்து டேட் ஃபார்மேட்
அப்படின்றது ஒன்று இருக்குது. டேட் ஃபார்மேட் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஃபார்மேட்டை ரிட்ரைவ் பண்ணுறது. ஓகே, இதுக்கு வந்து ஒய்இஎம்னு பல ஃபார்மேட்ஸ் இருக்குது. இதை நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். மேபி யூ கைஸ் ஹேவ் an idea about it. ஸோ டேட் ஃபார்மேட் பாருங்கள். ஸோ கேபிட்டல் ஒய் அப்படின்னு என்ன, பர்சன்டேஜ் போட்டு கேபிட்டல் ஒய் போட்டிங்கன்னா 2025 4 லெட்டர் வரும். இதே ஸ்மால் ஒய் போட்டால் 2 லெட்டர் வரும். கேபிட்டல் எம் போட்டால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நேம் வரும். ஸ்மால் எம் போட்டால் 2 டிஜிட்ஸ் மட்டும் வரும். கேபிட்டல் பி போட்டால் 3 டிஜிட்ஸ் நேம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது, நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் டேட் ஃபார்மேட் இன் MySQL அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்குற பாருங்கள், இயரும் மந்த்து சேர்ந்த மாதிரியான அனாலிசிஸ் பண்ணோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருக்குது. எல்லா வருஷத்தோட ஆகஸ்ட்டையும் சம் பண்ணப்பட்ட வேல்யூ இது, எல்லா வருஷத்தோட மேவையும் சம் பண்ணப்பட்ட வேல்யூ இது. ஆனால் இதுவே எனக்கு எப்படி வேணும், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷத்தில், இப்போது ஆகஸ்ட் மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 2019 எவ்வளவு, ஆகஸ்ட் 2020 எவ்வளவு, ஆகஸ்ட் 2021 எவ்வளவுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், டேட் ஃபார்மேட் மார்க்கெட் டேட்லேருந்து இயர் வேணும். கேபிட்டல் ஒய்னா என்ன, 4 டிஜிட் 2025. ஸ்மால் எம்னா என்ன, 2 டிஜிட்ஸ் வரும். ஆஸ் இயர் மந்த்து நான் பேர் வச்சுக்கிட்டு சம் ஆஃப் குவான்டிட்டி இன்ட்டு காஸ்ட் டு கஸ்டமர் பர் குவான்டிட்டி நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஐ கேன் எக்ஸிக்யூட் திஸ் டு கெட் த ரிசல்ட். வாட் இஸ் த ப்ராப்ளம், ஈவன் எரர், என்ன ப்ராப்ளம்னு பார்ப்போம். இதில் இயர் அது பேர் ஏதோ கீவேர்டாக இருக்கும் போல், அதனால் நமக்கு ஒர்க் அவுட் வரல. நோ இஷ்யூஸ், பியூர்லி மியூசிக் கைஸ். ஸோ இது காப்பி பண்ணி பார்க்கலாம், காப்பி ரெஸ்பான்ஸ். ஸோ இது அங்கே உங்களுக்கு கட்டாயம். இங்கே பாருங்கள், இங்கே பேரை மாற்றிட்டேன், பட் இங்கே மாற்றாமல் இருக்கேன். ஸோ ஆஸ் ஒய்எம்னு கொடுக்குறேன். ஒய்எம்னா இயர் மந்த். ஓகே, ஸோ கண்ட்ரோல் சி. ஸோ இங்கே என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் வி, கண்ட்ரோல் பி. ஸோ இதை நான் எடிட் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா எரர் அப்படின்றது கட்டாயம் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல தடவை நடக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு போஸ்ட் இட் ஆஸ் இட் இஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ செலவாயிருக்கு, செலவு கிடையாது ரெவன்யூ வந்திருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோம். ரைட், ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அனாலிசிஸை பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஒரு மாதத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களை ஆட் பண்ணணும், ஒரு மாதத்துலேருந்து குறிப்பிட்ட இதை மாதங்களை சப்ராக்ட் பண்ணணுன்னா கூட யூ கேன் டூ இட். ஓகே, அது எப்படி பண்ணுறது, அதையும் நம்ம செக் பண்ணிவிடுவோமா. இப்போது இதுக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டேட் ஆட் டேட் சப் அப்படின்றது. உதாரணத்துக்கு செலக்டு டேட் ஆட் அப்படின்றது, டேட் ஆட். இதில் கரண்ட் டேட்டை கொடுக்குறேன், என்ன தரோம், கரண்ட்டு டேட்டு தரோம், கமா இதில் இன்டர்வல் 7 டே அப்படின்னு தரோம். இப்போ இன்னைக்கு டேட்லேருந்து ஒரு 7 நாள் ஆட் ஆச்சுன்னா, இன்றைக்கி 18ஆம் தேதி, 7 நாள் ஆட் ஆச்சுன்னா 25ஆம் தேதி வந்திருக்கு. இதே மாதிரி டேட் சப்புன்னு கொடுத்தா என்ன ஆகும், டேட் சப்பு தரேன், பட் டேக்கு பதிலாக மந்த்து தரேன். ஸோ 7 மாதம் சப்ராக்ட் ஆகிருக்கு. ஓகே, அதே மாதிரி நீங்கள் இயரும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இயர் கொடுத்தீங்கன்னா 7 வருஷம் இங்கேருந்து ஆட் ஆயிடுச்சு, 2032 வந்துருக்கு. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இது பண்ண முடியும். இதை ரியல் டைமில் எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ லாஸ்ட் 30 டே ரெவன்யூ, லாஸ்ட் 30 நாளில் மட்டும் என்னோட ரெவன்யூ என்ன அப்படின்றது எனக்கு தெரியணும். எப்படி பார்க்குறது? ஸோ இது உங்களுக்கு நான் இங்கே ஐ டோன்ட் வாண்ட் டு டைப் எவ்ரி திங், ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதனால் நான் அப்படியே இங்கே பேஸ் பண்ணுறேன். செலக்ட் சம் ஆஃப் குவான்டிட்டி இன்ட்டு காஸ்ட் கஸ்டமர் குவான்டிட்டி. இது என்னென்னு வச்சுக்கிறோம், லாஸ்ட் 30 டே ரெவன்யூ. எப்படி இது லாஸ்ட் 30 டே ரெவன்யூ சொல்கிறோம், ஏன்னா இங்கே மார்க்கெட் டேட் அப்படின்றது எப்படி இருக்குது, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டேட் சப் கரண்ட் டேட்லேருந்து 30 நாளைக்கு முன்னாடி லாஸ்ட் 30 டே ரெவன்யூ என்ன அப்படின்றத நான் இங்கே கொடுத்துருக்கேன். லாஸ்ட் 30 டே ஆப்வியஸாக இருக்காது, ஏன்னா
யூனோ இது வந்து நம்ம பாஸ்ட் டேட்டா இல்லையா. ஸோ இது உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ செலக்ட் மேக்ஸிமம் ஆஃப் மார்க்கெட் டேட் தரேன். maximum of market date from customer purchases. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஆஃப் மார்க்கெட் டேட். இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிவிட்டு இந்த கரண்ட் டேட்டுக்கு பதிலாக போட்டால் நம்ம டேட்டா படி லாஸ்ட் 30 நாளோட ரெவன்யூ என்ன அப்படின்றது இங்கே கிடச்சிடும். ஸோ நம்ம டேட்டாவில் இருக்கக்கூடிய லாஸ்ட் 30 நாளோட ரெவன்யூவை எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுதா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரியல் டைமில் நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி டேட் டிஃப்ரென்ஸ்னு ஒன்று இருக்குது. டேட் டிஃப்ரென்ஸுன்றது இன்றைக்கி நாளைக்கும் அந்த பர்டிகுலர் நாளைக்கும் ஒன்று டிஃப்ரென்ஸ். உதாரணத்துக்கு மார்க்கெட் டேட் இருக்குது. இன்றைக்கி நாளைக்கும் மார்க்கெட் டேட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்லும். பாருங்கள், இந்த டேட்டெல்லாம் நடந்து இந்த ட்ரான்சாக்ஷன்லாம் நடந்து 2343 நாட்கள் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நான் இன்னும் குயிக்காக சொல்லிடுறேன். அவர் மினிட் செகண்ட்னு இருக்குது. அவர் மினிட் செகண்ட் இது எதுக்காக, அவர் தனியாக மினிட் தனியாக செகண்ட் தனியாக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, அது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கிடையாது, உங்களுக்கே தெரியும் இன்னும், ரைட். அதே மாதிரி டே ஆஃப் வீக், டே ஆஃப் இயர்லாம் இருக்குது. டே ஆஃப் வீக்குன்றது என்ன, ஒரு வாரத்தில் சண்டேனா 1, மண்டேனா 2 அப்படின்னு கொடுக்கும். அதே மாதிரி டே ஆஃப் இயர்னால் அந்த வருஷத்தில் அது எத்தனாவது நாள் அப்படின்றத சொல்லும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா யூ கேன் give your feedback in the comment section, and if you want to appreciate our effort, you can kindly give a like for us. Thank you guys, bye bye.